வணக்கம். நான் உங்கள் திலகா ஃப்ரம் டிகே ஃபேஷன். இப்போ இன்றைக்கி ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 3 லைன் வரைஞ்சிக்கணும். ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் விட்டு 3 லைன் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு 1 2 3 அப்படின்னு 3 லைன்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1ல் இருந்து 2ல் வந்து ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே மூவ் பண்ணி 3க்கு போங்க. 3லேருந்து அப்படியே லாக் போடாமல் கீழே இழுத்துட்டு வந்து 1ல் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி அதில் ஒரு லாக் ஸ்டிச், ஒரே ஒரு லாக் ஸ்டிச் தான் போடணும். நல்லா கவனிங்க. 1ல் மட்டும்தான் லாக் போடணும். 1லேருந்து லாக் போட்டுட்டு மறுபடியும் 2ல் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மூவ் பண்ணி 3க்கு கொண்டு போகணும். 3லேருந்து அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து 1ல் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் அதே மெத்தட் தான். அதை இழுத்துட்டு போய் 2ல் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு 3ல் ஒரு ஸ்டிச் போட்டு 3ல் போட்ட ஸ்டிச்சை அப்படியே 1க்கு இழுத்துட்டு வந்துடணும். நல்லா பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. நம்ம ஃப்ளவர் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, லீஃப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த ஸ்டிச் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம இது வரைக்கும் போட்டது எல்லாமே வந்து அவுட்லைன் ஸ்டிச்சஸ் தான். இப்போ போடுறது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். அவுட்லைன் அப்படின்னா வெளியில் அவுட்லைன் மட்டும் பண்ணுவோம். இது வந்து உள்ள ஃப்ளவரு, லீஃபு, வேறு ஏதாவது பிக்சர்ஸ், இமேஜ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக போடுறது தான் வந்து இந்த ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. கொஞ்சம் நல்லா வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடி போட்டு பாருங்கள். ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு 3 லைன் வரைஞ்சி அந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். த்ரெட்டில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை அப்படியே பிரிச்சுட்டு மறுபடி போடுங்க. இந்த ஸ்டிச்சஸை நல்லா பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுவுமே வந்து மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா வரும். இது வந்து நான் கொஞ்சம் ஓட விட்டுட்டேன், வீடியோ வந்து லென்த்தாக வருதுன்னு. இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர் வரைஞ்சிட்டு ஒரு பெட்டல் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அந்த ஃப்ளவரில் பாருங்கள், ஒரு பெட்டலை வந்து நீங்கள் 3ஆக வந்து டிவைட் பண்ணணும். 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஹாப்பாக போட்டோன்னா ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஹாப்பாக எடுத்து தான் போட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஹாப்பாக எடுத்துக்கோங்க, சரியா? அதையும் 1 2 3 அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு உள்ள சென்டரை 1ஆகவும் நடுவில் இருக்கிறது 2, வெளியில் உள்ள அவுட்டரை வந்து ரெட் கலரை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், 1லேருந்து 2, 2லேருந்து 3லேருந்து அப்படியே இழுத்துட்டு வரணும். பட்டன் ஹோல்னாவே அப்படித்தானே? பாருங்கள், 1ல் ஒரு ஸ்டிச் போட்டு 2ல் ஒரு ஸ்டிச், 3ல் போட்டதை இழுத்துட்டு 1க்கு கொண்டு வரணும். ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். நம்ம பக்கத்தில் போடும்போது வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும் ஃபினிஷிங். ரொம்ப தூரமாக போனோன்னா அந்த ஃபில்லிங் வந்து எடை தெரியும். ஃபில்லிங்னாலே என்ன, உள்ள இடம் தெரியாமல் நம்ம வந்து நம்மளோட த்ரெட் ஒர்க்கை வச்சு மூடுறது தான். அதான் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். இப்போ வந்து அடுத்த ஒரு ஹாப், இதை வந்து கொஞ்சம் வேகமாக ஓட விட்டுட்டேன். பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து ஸ்லோவாக போட்டிருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலுமே அதுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் பிக்சர், அதாவது இந்த ஸ்டிச்சஸில் வந்து நீங்கள் லேர்னர் ஆகிறதுக்காக தான் அசைன்மெண்ட் பிக்சரே போடுறீங்க. இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ஸ்டிச் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவுட்லைனில் வந்து செயின் கொடுத்து ஃபினிஷ் பண்ணோன்னா அழகாக இருக்கும். அதுவே வந்து கான்ட்ராஸ்ட் கலர், வேறு கலர் கொடுத்து ஃபில் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.